சினிமாவில் பார்க்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாமே அரசியல்ல பார்த்துட்டா அப்ப எதுக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விமர்சகர்களை தூக்கி கீரை வடையை தூக்கி வெளியே போடுங்க. கீரை வடை வேணுங்களா? விமர்சனம் யாவான் எல்லாம் கீரை வடை. சும்மா இங்க ஒரு காசை வாங்கிட்டு இங்க ஒன்று பேசுறது, அங்க காசை வாங்கிட்டு அங்க ஒன்று பேசுறது, கீரை வடைங்க எல்லாம். கன்ஃபார்ம் நான் இப்போ திருப்பி சொல்றேங்க, கன்ஃபார்மா அவங்க எம்பி ஆவாங்க, இல்லைன்னா மினிஸ்டர் கூட ஆவாங்க. அதுக்கு மேல ஜெயலலிதா மாதிரி ஆவது அவங்களுடைய தனிப்பட்ட வெறி. இப்போ கமெண்ட்ல வேற மாதிரி போடுறானுங்க. நான் 25 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் போடுறேன் உட்காந்துருக்கான். வார்த்தைகளால அதை வந்து அவங்கள வந்து மன்னிக்கவும் முடியாது, அந்த அம்மாவை மறக்கவும் முடியாது, த்ரிஷாவால இதை மறக்கவும் முடியாது. தொடர்ந்து நடிகைகளுக்கு தாண்டி த்ரிஷாவை மட்டும் ஏன் குறி வச்சு நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு விஷயமாச்சும் கான்ட்ரவர்சியில த்ரிஷா அவர்கள் பேர் அடிபட்டு இருக்கு. காரணம் என்னன்னு அதுதான் கான்ட்ரவர்சி ஆக போறாங்கன்னா குயின் ஆக போறாங்கன்னா. ஆனால் சினிமாக்காரர்கள் அத்தனை பேரும் ஃப்ரெண்டா இருந்தா அவனுக்கு கேட்கறது உண்மை. திமிர் பிடிச்ச உடனே கேட்பானு, அது நம்ம தான் செருப்பால் அடிக்கிறோம் கேட்கிறவன. நல்ல வசதியான இந்த பொண்ணு சர்ச் பார்க்கில் படிச்சு திருப்பி பாருங்க, ஜெயலலிதாவும் சர்ச் பார்க்க, இதுவும் சர்ச் பார்க்க. ஓகே, நிறைய சர்ச் பண்ணுங்க, வரும், அப்படி சேர்ந்து வரும். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல டைரக்டர் ஆக்டர் பிரவீன் காந்தி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நடிகைகள் பேரையே இந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்த வண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நம்ம சமீபமா ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். நடிகைகள் பேரும் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற கேள்வி வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களோட பார்வை என்னையா இருக்கு? நீங்க த்ரிஷாவை கேட்குறீங்க. த்ரிஷாவை பேசுறதுக்கு முன்னாடி பெருசா 2 விஷயம் இருக்கு, அதை பேசிடுறேன், அட்ரஸ் பண்ணிடுறேன். என்னன்னா, வள்ளலார், அதாவது தமிழர்கள் நம்ம எல்லாரையுமே இன்னொரு 500-1000 வருஷத்துக்கு அப்புறம் உலக லெவல்ல எப்படி ஒரு இயேசு பிரானை வந்து இந்த உலகம் பேசுதோம், அது மாதிரி தமிழரா பிறந்து ஒரு அன்புங்கிற ஒரு விஷயத்த நடைமுறைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கிற ஒரு வள்ளலார் அவர்கள். அவரை வந்து அது வெட்டவெளின்னு அந்த இடம் வச்சிருக்கிறது என்னன்னா, ஒரு கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க. அது என்ன வெட்டவெளிங்கிறது என்னன்னா, சிதம்பரம் தான் வெட்டவெளின்னு சொல்றதுக்கான கோயில். அதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கணுன்றதுக்காக அது அவ்வளவு பெரிய இடம். அதாவது ஒட்டுமொத்தமும் எம்டினஸ், உங்களுடைய அறிவு கோயில் தான் முக்கியம், அது மட்டும்தான் முக்கியம்னு நம்மளுடைய ஜீவ ஜோதியை சொல்றதுதான் அந்த ஃபுல் எம்டில அந்த கோயில். அங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அதான் கான்செப்ட். ஸோ பண்ண நிறைய பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? அதுல போய் கை வச்சாங்கன்னா ஆளும் அரசாங்கத்துக்கே பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவருடைய பவர் வந்து எக்ஸ்ட்ரீம் பவர். அவர் நம்மளோட இருக்காரு. அவரு அதனாலதான் தமிழ்நாடு எவ்வளவு கெட்டவங்க இருந்தா கூட காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறது காரணம் அவரை மாதிரி நிறைய நல்ல சூழ் நம்மளை சுத்தி இருக்கு. அதுல மெயினா வள்ளலார். அதனால அது ஒண்ணு. அடுத்ததா கீழ்பாக்கம் லெவலோட இதுவா இருக்கு. ஏதோ மெட்ரோ ட்ரெயின் விட போறதா சொல்லியிருக்காங்க. அது நடைமுறைக்கு வர்றதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆயிடும் இல்லையா? ட்ரெயின் நிறைய பிளான் போயிட்டு இருக்கு, அதுவே வரதுக்கு இன்னும் அது நான் மினிமம் 3 to 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ள கீழம்பாக்கத்தே நீங்க மாத்திருவீங்க. அதுக்கு நான் என்னோட ஒரே சஜஷன், பெட்டர் நீங்க ட்ரெயினை ரெடி பண்ணிட்டு ஃபுல் போக்குவரத்துகளை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போறது புச்சாத்தணும். பழையபடி கம்பேக் டு கோயம்பேடுக்கு வந்துட்டா தமிழக சென்னை மக்களுக்கு பெரிய நீங்க வந்து இது பண்ண மாதிரி ஆயிடும். ஹெல்ப் இல்ல, இருந்ததை நீங்க கெடுக்காம இருந்த மாதிரி ஆகும். என்னத்த ஹெல்ப் பண்றது? இருந்தது அங்கதானே இருந்தது. உங்க அவசரத்துக்காக கொண்டு போய் வச்சீங்க, திருப்பி கொண்டு வந்து வச்சீங்கன்னா அவங்க உங்களை மன்னிப்பாங்க. மக்கள் உங்களை மன்னிக்கணும்னா திருப்பி கோயம்பேடுக்கு வந்துருங்க. இது 2ம் எனக்கு ரொம்ப சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இது வந்து மக்களுடைய தேவை, யாருக்குமே தேவையில்லாத விஷயம். அடுத்து நீங்க கேட்ட த்ரிஷாவை பத்தி இது என்னன்னாங்க, அது யார் அவர் சொன்ன ஒரு பேர் என்னங்க? ராஜு. ஓகே, ராஜுக்கு 7.5 சனி. ஓகே, இது என்னதாங்க, ஜெயலலிதா மேடமும் இப்படிதான் வந்து சும்மா இருந்தவங்களை நோண்டி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட அரசியல் விட்டே போறதுக்காக லெட்டரே எழுதிட்டாங்க, போயிட்டாங்க. அத அப்போதைய கலைஞர் என்ன பண்ணாருன்னா, அந்த லெட்டரை வந்து வச்சு பிளே பண்ணி டோட்டலா அந்த அம்மாவை காலி பண்ணலான்னு பிளான் பண்ணோன்னா அந்த அம்மா கடுப்பாய்தான் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இல்லைன்னா அவங்க கிளம்பி போற மாதிரி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி த்ரிஷா வந்து நான் ஏற்கனவே ஜாதகத்துல சொல்லியிருக்கேன் ஜாதகப்படி அந்த அம்மா அரசியலுக்கு வருவாங்க, நிச்சயமா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்கன்னு. நல்ல பொசிஷன்னா ஒரு எம்பி ஆகலாம், ஒரு மினிஸ்டர் கூட ஆகலாம். ஆனா இப்ப பண்ணிருக்கிற வேலையை வச்சு பார்த்தா இவங்கள வந்து சொல்ல முடியாது, சிஏவா கூட ஆகிடலாம்.
ஆமா, சிஎம் நீ இப்ப போட்டி போயிட்டு இருக்கல சார். விஜய் ஒரு பக்கம் இருக்காரு, விஷால் ஒரு வர பக்கம் வரப்போறாங்க. விஷால் இருக்காரு, இன்னொரு பக்கம் உதயநிதி இருக்காங்க. இல்ல இது என்னன்னா, ஜெயலலிதா மேடம் எப்படி வந்தாங்களோ அதான் என் கான்செப்ட். அந்த அம்மாவுக்கு அரசியல் ஜாதகம் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மினிமம் எம்பி ஆவாங்க, வைஜெயந்தி மாலா மாதிரி ஆவாங்கன்றது என்னோட ஃபீல். நிறைய நார்த்ல நிறைய நடிகைகள் எம்பியா இருக்காங்க இல்லையா, நம்மளதுலயும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு கன்ஃபார்மா இருக்குன்றத இதுவரைக்கும் என் பார்வை. ஓகே, ஒருவேளை விஜய் சார் வந்து பெருசா வந்தாருன்னா ஒரு எம்பி மேல் சபை நிக்காம கூட நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு இல்லையா. அப்படிதான் ஜெயலலிதா மேடமும். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எம்ஜிஆர் ஒரு பக்கம், ஜெயலலிதா ஒரு பக்கம், அந்த ஒரு வரிசையில இவங்க 2 பேர் வருவாங்க. இல்ல, இவங்க பண்ற வேலை அது. ஓகே, இது என்னன்னா, இப்ப இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய தப்பா நம்ம யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப அது இப்ப அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது என்ன மன்னிப்பு கேட்கிற வார்த்தையாங்க அது? இல்ல, மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிட முடியுமா? இது அவ்வளவு இது ரொம்ப ரொம்ப அதாவதுங்க, ஒரு கண்ணியம்னு ஒண்ணு இருக்குங்க. பெண்கள் இல்லையா, நமக்கு இப்ப அவர் சொல்றதை பார்த்தா நான் அவங்கள சொல்லலன்றாரு. நான் அவங்கள சொல்லல, அப்படி சொல்ல, அந்த மீனிங்ல சொல்ல அப்படின்னு. இப்ப என்ன நீங்க சொன்னாலும் என் மைண்ட்ல ஒண்ணு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. பாக்குறவங்க அத்தனை பேரும் இப்ப கமெண்ட்ல வேற மாதிரி போடுறானுங்க. நான் 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் போடுறேன்ட்டு ஒருத்தர் அப்படியே உட்காந்துருக்கான். அதெல்லாம் சிரிப்பா விளையாட்டா பேசிடுறோம். பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சுப்பாங்க, எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஒரு இன்னைக்கு வந்து அவங்க ரோல் மாடல். எப்படி ஒரு நயன்தாரா ஒரு ரோல் மாடலோ பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு நயன்தாரா ஒரு ரோல் மாடல். இத்தனை வயசுல நிக்கிறாங்க பாருங்க, சூப்பர் ஸ்டாரா நிக்கிறாங்க. பெண்கள்ல அவ்வளவு வயசுல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து எவ்வளவு நல்லா இருப்பாரு. ரஜினி சார் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், அவங்களுக்கு ஏஜ் பார் கிடையாது. ஓகே, பெண்களுக்கு வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து பீக்ல இருக்க முடியும். அப்புறம்லாம் வந்து ஒதுக்கிடுவாங்க, வேற ஆளுங்க வந்துருவாங்க. ஸோ இந்த த்ரிஷாவும் நயன்தாராவும் இன்னைக்கு வந்து த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்ற மாதிரி 2 பேர் தான் இன்னைக்கு பில்லரா அன்னில இருந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ரோல் மாடல் பொண்ணுங்களை ஒருத்தர் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும். நீங்க பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயோட இவங்களதான் நிறைய பேர் வந்து ரசிச்சாங்க. குந்தவை கேரக்டருக்கு ரசிச்சாங்க. அதுதான் நான் சொன்னீங்களா, ஜாதகப்படி அந்த அம்மாவுக்கு அந்த ஆளுமை அரசியல் இருக்கிறதுனால அந்த ராணிக்கு கரெக்டா பொருத்தமா இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? மக்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஜாதகத்துல அந்த உள்ளுக்குள்ளேயே அது ஒரு ஒண்ணு வேலை செய்ய, ஒரு பிளட்லயே அந்த ஒரு இது இருக்கும். அதனாலதான் அந்த கம்பீரமா அந்த பார்க்கும் போதெல்லாம் இந்த கார்த்திக் கூட பேசுற சீன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த ஒரு ராணிக்கான லுக் அப்படியே இருக்கும். என்னன்னா அப்ப என்னன்னா பை மைண்ட்லயே அது இருக்குன்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இன்னைக்கு ஒரு யங் கேர்ள்ஸுங்களுக்கு அவங்க ரோல் மாடலா இருக்காங்க. எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. கோடிகள்ல சம்பளம் வாங்குறாங்க. இன்னொரு நோட் த பாயிண்ட், கோடிகள்ல சம்பளம். அதுக்குதான் சார் காசு விஷயத்துக்கு உங்ககிட்ட வர. அதான் கோடிகள்ல சம்பளம் வாங்குற ஒரு பெண்ணை வந்து ஒரு நாடோடி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பேசிட்டு போறது வந்து எந்த வகையிலையும் மன்னிக்க முடியாது. இதை ஒரு மன்னிப்போட நிறுத்தக்கூடாது. மன்னிப்பு கேட்டா இப்போ மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டு அதை மன்னிச்சது ஓகே, அது பெருந்தன்மை. அது வந்து ஓகே, அவர் ஏதோ ஒன்று போய் சொல்லிட்டாரு, அதுக்கு பதிலுக்கு இது வந்து இன்னரான ஒரு விஷயம் இல்லையா. அதை வந்து வார்த்தைகளால அதை வந்து நீ அவங்கள வந்து மன்னிக்கவும் முடியாது, அந்த அம்மாவால மறக்கவும் முடியாது. த்ரிஷாவால இதை மறக்கவும் முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு அவங்க. எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. பர்சனலா தெரியும். பர்சனலா எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எனக்கு ரொம்ப அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் ஆன்மீகம் அது இதுன்னு வேற மாதிரி போனதுனால நான் சினிமால இருந்தே கொஞ்சம் அவே போயிட்டேன் நான். அப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எல்லா உறவுகளும் வந்து டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா அவங்க வந்து இப்போ நல்ல உறவுல இருந்திருப்பாங்க. நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் அவாய்ட், சினிமா வேணான்ற மூடுக்கு வந்துட்டேன் நான். ஸோ அப்போ அவங்களுடைய அப்பாவாகட்டும், அவங்க அம்மாவாகட்டும், த்ரிஷாவாகட்டும், எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆட்கள். அப்படிப்பட்டவங்க போய் இப்போ காயப்படுத்தினதை வந்து அவங்க எந்த வகையிலையும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு பொண்ணோட நிம்மதியை கெடுத்துட்டு அதனால நீ வந்து உனக்கு என்ன கிடைச்சாலும் அது உனக்கு சாபம் தான். சாபம் தான். இதுக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டு பாவத்தை கழிக்கணும். ஏன்னா பெருங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்குங்க. அது இப்போ யாரை பார்த்தாலும் அவன் அந்த பார்வையில தானே பார்ப்பான் அவன் இல்லையா. அது ஒரு பெண்ணுக்கு அதான மரியாதை. என்ன நீங்க பெரிய ஆளுன்றது என்னங்க, 4 பேர் நம்மளை பார்க்கும்போது மரியாதையா பார்க்கணுன்றதானே நம்ம நிச்சயமா. தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்ன, நம்ம பெருமையா வாழணும், கௌரவமா வாழணுன்றது என்ன. தமிழ் பொண்ணு அது, ஐயங்கார் பொண்ணு. அம்மா ஐயங்காரு, அப்பா வேறன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஃபேமிலி. அதை நீங்க காயப்படுத்திட்டீங்க. காயப்படுத்திட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. இது மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையில கடந்து போற விஷயம் கிடையாது. அப்போ தொடர்ந்து நடிகைகளுக்கு தாண்டி த்ரிஷாவை மட்டும் ஏன் குறி வச்சு நிறைய விஷயங்கள் பரவிட்டு வந்துட்டு இருக்கு? ஒரு 6 மாசத்துக்கு ஒரு விஷயமாச்சும் கான்ட்ரவர்சியில த்ரிஷா அவர்கள் பேர் அடிபட்டு இருக்கு.
இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் கான்ட்ரவர்சி ஆக போறாங்கன்னா குயின் ஆக போறாங்கன்னு அர்த்தம். அப்ப அதுக்கெல்லாம் அரசியலுக்குள்ள வரதுக்காக இந்த விஷயங்கள்லாம் இது பண்றாங்க. நடக்குங்க. இது எப்படின்னா ஆல்ரெடி எழுத ஒரு டைரக்டர் டேவிட் லீன்னு ஒரு பெரிய டைரக்டர், அவர் வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படம். அது அப்போதைக்கு அது யாரும் எடுக்க முடியாத ஒரு படம். அப்போ அதை அவர்கிட்ட கேட்குறாங்க, இது எப்படி வந்து எடுக்கப்பட்டுச்சு? இதுன்னா பிரம்மாண்டமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. அவதார் பார்க்கும்போது நமக்கு ஒன்று கிடைச்சது இல்லையா, அதோட அதிகமா இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி இட்ஸ் ரிட்டன் ஸோ வி டேக்கன். அதாவது எழுதப்பட்டது எடுக்கப்பட்டது. அது மாதிரி த்ரிஷாவுக்கு இங்க வந்து இப்போ ஒரு கோவம் வரும்ல, அவங்களுக்கு ஒரு வெறி ஒன்று வரும். அப்போ அந்த வெறி எதை வேணா செய்யும். ஒரு பெண் கோவப்பட்டாலோ ஒரு பெண் வெறி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அவங்க தூக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைய இவங்களே நெருக்கடி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, சரி நம்ம பிஸியா இருக்கோம், ஓகே மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகலான்னு தான் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஜாதகம் என்ன பண்ணும், உங்க வாயெல்லாம் இப்படி நோண்டி அவங்களுக்கு ஒரு வெறியை தூண்டும். அந்த வெறியை தூண்டி அதன் மூலமா இது உள்ள வருவாங்க. சோ இப்படிதான் நடந்திருக்கு. ஏற்கனவே நீங்க எல்லாரும் எப்படி வந்தாங்க, எம்ஜிஆர் யார் வந்தாரு? இப்ப கலைஞர் வந்து கம்னு இருந்தாருன்னு வச்சுக்கீங்க, அவர் வந்துருக்க மாட்டாரு. அவர் கலைஞர் என்ன பண்றாரு, மூக்காமுத்துன்னு அவர் பையனை உருவாக்கி இவரை டம்மி பீஸாக ட்ரை பண்றாரு. எம்ஜிஆரால தான் கருணாநிதி உருவாகுது. எம்ஜிஆர் இல்லைன்னா கருணாநிதி கிடையாது, டிஎம்கேவே கிடையாது. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, எம்ஜிஆர்னு ஒரு பர்சனாலிட்டி இல்லைன்னா டிஎம்கேவே ஜெயிச்சிருக்காது. ஏன்னா அப்ப காமராஜ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங். அப்படி ஒருத்தர் பர்சனாலிட்டியை உடைக்கிறது எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டியை வச்சுதான் காமராஜ்ன்ற பெரிய பர்சனாலிட்டியை அவங்க காலி பண்றாங்க. அதுக்கப்புறம் தனியா கலைஞர் வந்து அண்ணா செத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு காரணமும் எம்ஜிஆர் தான். அதே மாதிரி 1972 ஜெயிச்சதுக்கு காரணமும் எம்ஜிஆர் தான். அப்படிப்பட்டவர் இப்ப பேர்ல மூக்கமுத்துன்னு ஒரு பையன் வந்து உருவாகுறாரு. யாரு? அவரோட பையன். இப்ப பையனை பெருசாக்கணுன்றதுக்காக அதே மாதிரி சாங்க போடுறது, அதே மாதிரி பண்றது, இவரை டம்மி பீஸ் ஆகணும்னு பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் கலைஞருக்கு அதெல்லாம் கை வந்த கலை. அதான் கை வந்த கலைஞர் அவரு. கை வந்த கலைஞர் அவரு. சோ அவரு என்ன பண்றாரு, எம்ஜிஆர் டம்மி ஆக்கணும்னு பார்த்து அதுல வந்து எம்ஜிஆர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சதுக்கு எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, நம்ம அதுல இருந்து அவர் டிஸ்டர்ப் ஆகி, என்னடா நம்ம இவ்வளவு பண்ணியும் நமக்கு குளிப்பறிக்கிறாங்கன்ட்டு அவரு ஒரு சந்தர்ப்பம் பார்த்து நிக்கிறாரு, கணக்கு கேட்கிறாரு. அங்க ஒரு சண்டை வருது, வெளியே வர்றாரு. சோ இப்போ எம்ஜிஆர் கலைஞர் அதை பண்ணலன்னா கலைஞர் எம்ஜிஆர் இல்லையே. அப்ப எம்ஜிஆர் வரணும்னு இருக்கிறதுனால கலைஞர் அதை பண்றாரு. இதுதான் கான்செப்ட். அது மாதிரி த்ரிஷா அரசியல்ல ஸ்ட்ராங்கா வரணும்னு இருந்ததுன்னு வச்சுங்களேன், சொல்ல முடியாது. விஜய் வந்தது அதுக்கு காரணமே அதுவா இருக்கலாம். இப்ப பாருங்க, சப்போர்ட்டா நீங்க ஒரு த்ரிஷா ஒரு எஃபர்ட்டும் பண்ண வேண்டாம், இப்ப விஜய் கட்சியில சேர்த்துனால போதும். ஆமா, ஈஸி இல்ல. இப்ப அதெல்லாம் எதுக்கு, நமக்கு எதுக்கு ஒய் அப்படின்னு இருந்திருப்பாங்க. இப்ப ஏன் சேரக்கூடாதுன்னு தோணும். இப்ப ஒரு டாக்கும் ஆமா, விடக்கூடாது அவனன்னு வருமா வராதா? அவனை விடக்கூடாது அவனை அப்படின்னு வருமா வராதா? என்ன இப்படி அவமானப்படுத்திட்டான்ல, அவனை விடக்கூடாதுன்னு எனக்கு வரும். நானா இருந்தா போவேன். ஓகே, இதுதான் காலாகாலமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எங்கு நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த இடத்துல உங்களை திருப்பி பெருசா காட்டணும்ன்ற உங்களுக்குள்ள இருக்கிற நான் வந்து எந்திரிக்கும். எல்லாருக்குள்ள ஒரு அப்படின்னு இருக்கு இல்லையா, நான் அப்படின்றது. அந்த நானை யார் காயப்படுத்துறாங்களோ அந்த நான் தான் யாருன்னு காட்டும். ஓகே, இப்போ நீங்க வந்து அது கட்சிக்காரங்க ஏடிஎம்கே சும்மா இல்லாம நோண்டி இப்போ த்ரிஷாவை இப்போ யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமா த்ரிஷா போய் கேட்கறாங்கன்னு வச்சுங்க விஜய் கிட்ட, விஜய் வேணா நான் சொல்லுவாரு, ஏத்துக்குவாரு. அவருக்கு ஒரு பிளஸ் தானே. அதனால இதெல்லாம் வந்து அதான் விதி இப்படிலாம் வந்து பிளே பண்ணும். இதுல எல்லா நடிகைகளுக்கும் நடக்கிறத விட ஏன் த்ரிஷாக்குன்னு கேட்டீங்க, ஏன்னா த்ரிஷாக்கு அந்த அமைப்பு இருக்கு. ஓகே, த்ரிஷாவுக்கு அந்த அரசியல் அமைப்பு இருக்கிறது. அவங்களுக்கு நீ வாமா நான் பின்னாடி நிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஜெயலலிதா இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் போய் அரசியல் என்னத்த பண்ண போறோம், நமக்கு தேவையா இது அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா. ஆனால் ஜெயலலிதான்னு ஒரு பெரிய சூப்பர் பவர் லேடி வந்து இங்க ஆட்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு எல்லார் மனசையும் கொள்ளடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா. ஜெயலலிதானா ஒரு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்ல ஜெயலலிதானா. அது மாதிரி நமக்கு அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்களே, ஏன் நம்ம அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வந்து இறங்கிட்டாங்கன்னா, விஜய் கூட போய் கேட்டாங்கன்னா, விஜய் ஓகே ஒய் நாட் வாங்கன்னு சேர்ந்து போனாங்கன்னா, விஜய் த்ரிஷா ஓட்டு கேட்டு போனா எப்படி இருக்கு வச்சு பாருங்க. ஆமா, மக்கள் கண்டிப்பா ஒரு ஆசிரியர் நிச்சயமா கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற வாக்குறுதிகள், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற கொள்கைகள் நடந்துகிறது நிறைய இருக்கு விஷயங்கள். ஆனா கவனிக்கப்படுவாங்க. நீங்க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ
அண்ணாமலையோ யார் போனாரதையோ விட விஜயும் திரிஷாவும் போனாங்கன்னா முடிஞ்சது கதை. ஓகே, அதனால கொஞ்சம் அந்த மாதிரிலாம் நடக்கணும்னு பின்னாடி இருந்ததுன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க. திரிஷாவுக்கு அந்த அமைப்பு இருக்கிறதுனால திரிஷாவையே திருப்பி திருப்பி எல்லாரும் வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணி. நீங்க சொல்றீங்க த்ரிஷா அவர்களுக்கு இவ்வளவு இது இருந்தாலுமே, நிறைய சப்போர்ட் இருந்தாலுமே, ஏன் சக நடிகைகள் எல்லாம் இவங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா நடிகைகளும் பெண்கள் தாங்க. அவங்களுக்கு பெண்களோட பேசிக் குவாலிட்டி என்னன்னா கொஞ்சம் பொறாம இருக்கும், ஜெலஸ் இருக்கும். ஜெலஸ் இருக்கு. அது 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 பேசிக். அது நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க என்னன்னா ஒரு ஹீரோ ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஒரு ஹீரோயினும் ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அது பெண் ஒத்தே போக மாட்டாங்க. மேபி அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல திரிஷாவு மேல நயன்தாரா நேரம் கொடுத்துருக்கணும். எல்லா ஹீரோயினுங்களும் ஒரு நாள் நாங்க ஷூட்டிங் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு நாள் பண்ணணும். நடிகர் சங்கத்துக்கு சொல்லி என்ன சார் இது வாட் நான்சென்ஸ், எது நீங்க என்ன ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்க, நாங்க வந்து திரிஷாவுக்காக ஒரு நாள் அப்படின்னு சவுத்துல இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாரும் சொல்லலாம், இல்ல இந்தியா பூரா சொல்லலாம். அப்பதான் எல்லாருடைய கவனமும் திரும்பும் இந்த சொல்லப்பட்ட அந்த ராஜீவ் மேல இன்னுங்கள் குற்ற பார்வை திரும்பும். குற்றப்பத்திரிகை வச்சா மட்டும் போதாது, அது குற்ற பார்வையில இருந்து ஆரம்பிக்கும். குற்றப்பத்திரிகை எப்போ வைப்பாங்கன்னா குற்ற பார்வையை அதிகமா பார்க்க குற்றப்பத்திரிகை ரைஸ் ஆகும். அவர் மேல குற்றப்பத்திரிகை ரைஸ் பண்ணியே ஆகும். ஏன்னா நீங்க கூவத்தூராது, கூவத்தூர்ல கூத்தடிச்சதுக்கு எல்லாரையுமே கேள்வி கேட்கணும். அவ்வளவு பெரிய கூத்து இப்ப வந்து அதுதான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கூவத்தூர் நடந்தது என்ன இன்ஸ்டாகிராம்ல அதான் வந்து இப்ப ஓடிட்டு இருக்கு. இப்ப அத்தனை பேர் மேலேயும் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணை வந்து காயப்படுத்தி அதுல வந்து யாரையோ குஷிப்படுத்துறதுக்கு, இப்ப நான் வந்து ஒருத்தரை தப்பா பேசுறேன்னா இன்னொருத்தரை குஷிப்படுத்துறதுக்கு தான். இப்போ ஒரு குஷிப்படுத்துறதுக்கு ஒரு பொண்ணை காயப்படுத்தணுமா, அப்படி ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? சோ அதனால இது வந்து எல்லா நடிகைகளும் திரிஷாவுக்கு ஆதரவாக ஒரு நாள் ஷூட்டிங் நடத்தக்கூடாது, ஸ்டாப் பண்ணுன்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, த்ரிஷா அவர்கள் மீது மட்டும்தான் இந்த விமர்சனம் வருது, இன்னும் நிறைய நடிகைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்க முன்வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. கூவத்தூர் விஷயம் சொல்லும் போது த்ரிஷா மட்டும்தான் காரணமா, இல்ல இன்னும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவர் சொல்லும் போது நிறைய பேருன்னு தான் சொல்றாரு. ராஜு சொல்லும் போது நிறைய பேரு, நான் பேர் சொல்ல விரும்பல அப்படின்னு தவிர்க்க பாக்குறாரு. அது ஏதோ நிறைய நடந்திருக்கு. ஆமா, இதுக்கு காரணம் கருணாசும் ஒரு வகையில உதவி இருக்காரு. ஏன்னா சினிமா பிரபலங்களா அவர் தான் இது பண்ற மாதிரி சொல்றாரு. இது என்ன மாதிரி எத்தனை உண்மையா இருக்குமா இல்லையான்னு தெரியல, பட் உங்களோட பார்வை சார்? ஏன்னா கருணாஸ் வந்து என்னுடைய நண்பர். அவர் ஒரு அரசியல்ல ஜெயலலிதா முன்னாடி நின்று சீட்டு வாங்குற அளவுக்கு ஒரு வல்லமையா இருந்தாரு. ஒரு கட்சி நான் ஆரம்பிக்கும் போது அப்போ நடந்த சம்பவங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த எம்எல்ஏக்களை கட்டி பிடிச்சி காப்பாத்தி வைக்கிறதுன்றது பெரிய வேலையா இருந்தது திரு எடப்பாடி அவர்களுடைய கோஷ்டிக்கு. சோ அப்போ அந்த கூவத்தூருக்குள்ள சில கூத்துகள் நடந்ததுன்றது உண்மை. கூவத்தூரில் அடிக்கப்பட்ட கூத்து இல்ல, நீ ஃபுல்லாவே நீ எதுகை முனையா நிறைய விஷயம். சோ அந்த இடத்துல திரு கருணான்றவர் வந்து சினிமால இருக்கிறதுனால மேபி அதை அப்படி கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இன்னொன்னு தெரியுமா சார், என்னையே சில பேர் சினிமால இருக்கிறவன சார் அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு தெரியல சார், இவங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு அப்படியே வருவானுங்க. அப்ப வெளியிருந்து சினிமா பிரபலங்கள்லாம் ஒரு சினிமாக்காரனால எல்லா நடிகையும் தெரியும், இவன் கூப்பிட்டா வந்துருவாங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு இமேஜ் ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் பணம் இருந்ததுன்னு வச்சுங்க அவங்க கிட்ட, யாருக்கிட்ட கேக்குறவங்க கிட்ட, அவன் அதே மூட்லயே சுத்துவான். ஓகே சார், மனுஷனுக்கு அரசியல் வந்து எதுக்குன்னா பதவி, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய்ன்றது என்ன, நம்ம மைண்ட் செட்டு. ஓகே, அவங்களோட பொழுதுபோக்கா இருக்கலாம். பெண்கள் அது இதுன்றது போதை, பெண்கள் அப்படிதானே நம்ம காலகாலமா இருந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து நடிகைகள் போது அது ஒரு கூடுதல் கவனிப்பு இல்லையா? அது மாதிரி இருந்துகிட்டு பணம் சும்மா இருக்காது சார். பணம் வருதுல, பணம் அந்த எல்லாம் செய்யும். உங்களுக்கு பணம் தான் இது பண்ற வேலை தான் இது. ஸோ பதவி பிடிக்கணும்னா பணம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியாக இது ஒரு பிளே நடக்குதே தவிர, எனக்கு கருணாஸ் அப்பத்துல இருந்தா குற்றம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. பல பேர் அந்த குற்றத்தை வச்சிருக்காங்க. எனக்கு அவர் நண்பரா இருக்கிறதுனால நான் அதுல அதிகமா நான் வந்து டீப்பா பேச முடியல. ஆனால் சினிமாக்காரர்கள் அத்தனை பேரும் ஃப்ரெண்டா இருந்தா அவனுக்கு கேட்கறது உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கேட்கறானு திமிர் பிடிச்ச உடனே கேட்பானு, நம்மதான் செருப்பால் அடிக்கணும் கேட்கறவன. இப்போ எப்படி போயிட்டு த்ரிஷா அவர்களோட பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பேசப்பட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல உங்களுக்கு நீங்க தான் அறிமுகப்படுத்துறீங்க ஜோடி படத்து மூலியமா. அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணும்போது அந்த விஷயமும் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல வந்து 500 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினவங்க இப்ப 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல எப்படி இருக்கு சார்? ரொம்ப தங்கமான பொண்ணு சார்,
வெரி டீசன்ட், வெரி டீசன்ட். அவங்க அப்பா அமெரிக்கால ஒர்க் பண்ணவர். நல்லா கேட்டுங்க. நல்ல ரிச் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் நீங்க காசுக்கு வரல அவங்க. நல்லா தெரிய சொல்லுங்க. நான் தான் அந்த 750 ரூபா பர் டே கொடுத்தேன். ஓகே. அப்ப என்னன்னா அவங்க சர்ச் பார்க்ல 10th முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு 16 வயசு இருக்கும். ஆமா, லீவ் அப்போ அவங்களுக்கு 2 நாள் ஜோடி ஷூட்டிங் போகும்போது லீவு. அப்போ எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஹீரோயின்ஸ் கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கிளாமரா இருக்கணும். நான் சுஷ்மிதா சென் பக்கத்துலேயே சுஷ்மிதானோட அழகான பொண்ணுங்களா இருக்கும் கூட. ஓகே, அது நம்ம கொஞ்சம் அது கலர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக போடுவோம். அது மாதிரி நான் இருக்கும்போது தாரா உமேஷ்னு ஒரு மாடல் கோஆர்டினேட்டர், அவங்க தான் த்ரிஷாவோட ஃபோட்டோ காட்டினாங்க. பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. ஏங்க சூப்பராக இருக்காங்க. உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவங்கள நேராக பார்த்தோன்னே இன்னொரு பெட்டர் கேரக்டர் இருந்தது. இது ஃப்ரெண்ட் இல்லாமல் கதையிலேயே ஒரு பொண்ணு சூசைட் வரைக்கும் போகும் ஜோடியில். அது பண்ணுங்க. இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. நான் ஜஸ்ட் ஹவ் த சினிமா, ஐ வாண்ட் டு நோ அபவுட் த சினிமா அப்படின்னு அவங்க அம்மாவும் அவங்களும் சொன்னாங்க. ஒரு ஃபன்னுக்கு தான் வந்தாங்க, மணிக்கு வரல. நல்லா இங்கே ஓப்பனாக நான் சொல்கிறேன், காசுக்கு வரவில்லை. அவங்களுக்கு வள்ளூர் கோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய பங்களா இருந்தது. ஓகே, நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. சர்ச் பார்க்ல படிச்சு, திருப்பி பாருங்க, ஜெயலலிதாவும் சர்ச் பார்க்கு, இதுவும் சர்ச் பார்க்கு. ஓகே, நிறைய சர்ச் பண்ணுங்க, வரும். அப்படி சேர்ந்து வரும். எல்லாம் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஓகே, அவங்களும் சர்ச் பார்க்கு, இவங்களும் சர்ச் பார்க்கு. அப்புறம் அப்படி ஒரு ஃபன்னா வந்தாங்க. வந்துட்டு என்னோட படத்தில் நடிச்சுட்டு அப்புறம் மிஸ் மெட்ராஸ் ஆயிட்டாங்க. மிஸ் சென்னை ஆனாங்க. என் படம் ஜோடி ரிலீஸ் ஆகும்போது அவங்க மிஸ் சென்னை ஆகுறாங்க. நான் அவங்க மிஸ் சென்னை ஆனதுக்கு நான் வாழ்த்து சொல்லி நான் ஒரு ஆடே கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷன் சார் படத்துல தான் அவங்க வந்து கமிட் ஆகுறாங்க. நான் தான் பிரியன் சார்கிட்ட சொன்னேன், சார் என்னோட படத்துல இது மாதிரி பண்ணியிருக்காங்க சார். நான் போட்டோவும் நான் காட்டினேன். அப்புறம் அவங்களும் ட்ரை பண்ணி அந்த படத்துல ஹீரோயின் ஆனாங்க. ஆனா ரிலீஸ் ஆனது சூர்யா படம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இதுதான் அவங்களுடைய பேக்ரவுண்டை தவிர அவங்க 500 1000 அதெல்லாம் அந்த வார்த்தையே தப்பு. அவங்க ஒரு ஹாபிக்கு வந்தாங்க, காசுக்கு வரவில்லை. அப்போ அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு. இவ்வளவு விஷயம் நடக்கும்போது இப்போ நீங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா அரசியல்ல கண்டிப்பா இறங்க போறாங்கன்னு சொல்லும் போது இப்போ அடுத்தது இது ஒரு டாபிக் வரும். ஒருவேளை அரசியலுக்கான பயணம் தான் இந்த மாதிரி விமர்சனத்துக்குலாம் சந்திக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வரும். அதான் விதி. நான் சொல்றேன், அது என்னன்னா அவங்க விரும்பல, விதி விரும்புது. விதி விரும்பிடுச்சுன்னு வச்சுங்க, அது இப்படிலாம் பண்ணும். இப்போ நான் எனக்கு நிறைய படம் வந்து எனக்கு பெரிய ஹிட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, சினிமால கண்டினியூஸா ஹிட் கொடுக்குறேன். திடீர்னு பார்த்தா சினிமால எனக்கு படம் பண்றதே கஷ்டமா இருக்கு. சரிடா ஏன்டா அப்படி நடக்குதுன்னு பார்த்தா இறைவன் நான் வேற இடத்துக்கு கூட்டு போறாரு. இப்ப நான் ஆன்மீகத்துல ரொம்ப டீப்பா போறேன். அது எதையோ ஒண்ணு பண்ணும், இந்த நாட்டு மக்களுக்கு எதையோ ஒண்ணு பண்ணும். அது இப்போ அது நாங்க இழுத்துட்டு போறதுக்காக அது எனக்கு ஒரு ஃபெயிலியர் கொடுக்குது. ஓகே, சினிமால இருந்து என்ன தள்ளுது. இது எல்லாத்துக்குமே பிஹைண்ட் ஒரு ரீசன் இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு இறை காரணம் உண்டு. அது மாதிரி த்ரிஷா அவர்கள் தமிழ் நாட்டில் வெறும் நடிகையாக மட்டும் தன் கதையை முடிப்பதற்காக இல்லாமல் மக்கள் கிட்ட இது வெறும் கிளாமரா இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு வெறி வரணும், மக்களுக்காக செய்யணுன்ற எண்ணமும் வரணும். அது வந்தாதான் தொடர்ந்து அரசியல். இப்போ ஜெயலலிதா மேடம் வரும்போது ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. போக போக மக்கள் மேல ஒரு கரிசனமும் அன்பும் வந்தது இல்லையா, அது வரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது இப்போ 100 இடத்துல மீட்டிங் போய் பேசும்போது அவங்க அழுவும் போது அவங்க கஷ்டத்தை கேட்கும்போது நம்மள அறியாம ஒரு ஃபீல் வந்துடும். அது மாதிரி த்ரிஷா வந்துட்டாங்கன்னா மேபி பெரிய ஆளா கூட வரலாம். இல்லைன்னா கூட அவங்க கன்ஃபார்ம், நான் இப்போ திருப்பி சொல்றேங்க, கன்ஃபார்மா அவங்க எம்பி ஆவாங்க, இல்லைன்னா மினிஸ்டர் கூட ஆவாங்க. அதுக்கு மேல ஜெயலலிதா மாதிரி ஆவது அவங்களுடைய தனிப்பட்ட வெறி விருப்பம் அது. ஆனா அரசியல் உண்டு, அவங்களுக்கு அரசியல் உண்டு. அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த மாதிரி கேள்வி வரும்போது மக்கள் மத்தியில் இன்னொரு கேள்வி வருது பாத்தீங்கன்னா, சினிமால பார்க்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாமே அரசியல்ல பார்த்துட்டா அப்ப எதுக்கு நாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏங்க எனக்கு அப்புறம் ஏன் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன், ஏன் கலைஞருக்கு ஓட்டு, ஐ மீன் கலைஞரே சினிமாக்காரர் தானே, ஏன் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டேன், ஏன் இப்போ புரட்சி கலைஞருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது? ஓகே, மக்கள் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, விமர்சகர்கள் தூக்கி கீரை வடையை தூக்கி வெளியே போடுங்க. கீரை வடை இவனுங்களா விமர்சனம் யாவான் எல்லாம் கீரை வடை. சும்மா இங்க ஒரு காசை வாங்கிட்டு இங்க ஒண்ணு பேசுறது, அங்க காசை வாங்கிட்டு அங்க ஒண்ணு பேசுறது, கீரை வடைங்க எல்லாம். அதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றது மக்களை தாண்டி ஏதாவது ஒண்ணு. எனக்கு கமெண்ட்ஸ் வேணும், எனக்கு லைக் வேணும், அதுக்கு பேசுறது நமக்கு எல்லாம் தெரியும்ல, மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க. இங்க எவனும் யோகியம் இல்லைன்னு எல்லாரும் தெரியும், இன்க்ளூடிங் மீ. நானும் யோகியம் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, எல்லாம் அதாவது சுயநலத்துல இருக்குதுங்க. நான் கொஞ்சம் சுயநலம் கம்மி, நான் ரொம்ப இல்ல, கொஞ்சம் கம்மி. மிச்சம் எல்லாம் காசு சில்லற தெளிவா அவங்க ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க. அதனால மக்களுக்கு அதெல்லாம் தெரியும், இவன் எதுக்கு பேசுறான், இவன் பேசுறதுக்கு பின்னாடி யாரு, ஏன் இவ்வளவு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றானுங்க தெரியாதா என்ன மக்களுக்கு? தெளிவா தெரியும், காசு வாங்கிட்டானுங்கன்னு தெரியும். இவ்வளவு விஷயம் நடக்கும்போது ஒரு மேடை நாகரிகம் தெரியாம பேசுறது, இது ஒரு ஸ்டேஜ் சொல்லி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இன்னுமே யாருமே இதை பத்தி ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நினைக்கிறீங்க?
எந்த ஆக்ஷன்? அரசியல்ல நடிகைகள் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏன் அழுத்தமா இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்ல தவறுதலா? இல்ல அது ஒரு பயம் இல்ல. என்னன்னா த்ரிஷாவை பத்தி இப்போ அந்த ஆளு ராஜி யாருன்னே எனக்கு தெரியாது. ஓகே, அதிமுக முன்னாள் செயலாளரா ஐயா எனக்கு தெரியவே தெரியாது. யாரா அந்த ஆளுன்னு தான் நான் பார்த்தேன். சோ இப்போ பாப்புலர் வந்துட்டாங்க இல்லையா? இப்போ எல்லாரையும் பேசப்படுறது. சரி, இங்க 2 தாங்க. நீங்க நல்லவனா எவ்வளவு காலம் போராடி பண்றதை விட ஒரே நாள் இந்த மாதிரி பண்ணி பாப்புலர் ஆயிடலாம் பாத்தீங்களா? அதுக்காக எடுக்கப்படுற ஆயுதம் இது. ஏன்னா ஒரு நடிகர்கள் அவங்கள பத்தி பேசும்போதே மக்கள் கவனிப்பாங்க. அப்படியாக கவனிக்கப்பட்டு செய்யறதுக்காக இதை டப்புன்னு போட்டாரு. ஓகே, ஆனா இது இவ்வளவு பெருசா ஆகுமான்னு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. மிஸ்டர் ராஜு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. உலக சுற்றுவாலிபர்ல எம்ஜிஆர் பேரு ராஜு. ராஜு வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி. ஆனா ராஜு மாட்டிக்கிட்டாரு, நல்லா மாட்டிக்கிட்டாரு. அவரோட அரசியல் எதிர்காலமே தப்பா இருக்கும். ஏன்னா மக்களுக்கே பிடிக்காதுங்க, மக்களுக்கே பிடிக்காது. ஏன்னா ஒரு பொண்ணு இல்ல, உனக்கு என்ன அது, உன் பிரச்சனையா அது? உங்க அக்காவும் உன் தங்கச்சியா? இப்போ உங்க அக்காவும் தங்கச்சியா யாராவது இப்படி பண்ணிருந்தா நீ அது வருமா வராது, அந்த கேள்வி வருமா? அதனால என்னன்னா இந்த மாதிரி பேசினா பாப்புலாரிட்டி உடனே ஆயிடலாங்கிற ஒரு குறுக்கு வழியில வர்றதுதான் இது. அதுக்காக எடுக்கப்படுறது. எதிர்காலத்தில் அதுக்குதான் நான் ஸ்ட்ரைக்னு சொன்னேன். நீங்க ஸ்ட்ரைக் பண்ணி உங்களுடைய கோவத்தை பதிவு பண்ணீங்கன்னா தான் எதிர்காலத்துல ஒரு பொண்ணை பத்தி பேசும்போது பயம் இருக்கும். இப்ப பொண்ணை பத்தி பேசுறதே இப்ப இதே நீங்க ஒரு பொதுவா ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நிறைய பெண்கள் உரிமை கழகம் நிறைய இருக்காங்கல்ல, அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. இது நடிகை என்னும் போது இல்ல, அவங்களும் கொஞ்சம் என்ன ஏதோ அவங்களுக்குள்ள பெருசா வரமாட்டாங்க. பெண்களை நீங்க எல்லா பெண்களையும் பேச முடியாது. நடிகை என்னும் போது உங்களுக்குள்ள ஒரு திமிர் இருக்கு, நடிகை தானே. அதை தடுக்க நடிகைகள் ஒன்று கூட வேண்டும். நீங்க சொல்லியிருந்தீங்க. அவங்க கூட்டினாதான் இது ஒரு பயம் வரும், ஒரு கான்சியஸ் வரும். அப்ப யாராவது பேசினா மாட்டிக்கோப்பான்னு வரும். அதான் நடிகைகள் தான் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.